டேய், எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. உன்னாலதான்டா இப்படி எல்லாம் ஆச்சு. கொலகார பாவி. சூர்யா, அவனை விடுறா. இவன் தான் அத்த, இவன் தான் டேடியோட இந்த நிலைமை காரணம். வீராவை கடத்த போய் தானே இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லன்னா டாடி அங்க போயிருக்க மாட்டாருல்ல. இவனால 2 உயிர் போனது பத்தாதா? சின்ன வயசுல அம்மாவை கொன்னா, அப்புறம் கண்மணியை கொன்னு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ராகவன் அண்ணனோட வாழ்க்கையும் கெடுத்து குடும்பத்தையே கெடுத்துட்டான். அப்புறம் 3வது டாடியை கொலை பண்ண பாக்குறான். இவன் ஜெயில இருந்த வரைக்கும் நம்ம குடும்பம் ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. இவன் எப்ப வெளியில வந்தாலும் அப்பத்துல இருந்து பிரச்சனை தான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சா தோ டாடியை சாவடிக்க போறான். போச்சத்த போச்சு. நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. இப்பெல்லாம் ஆகும்னு நான் நினைக்கல. அப்பாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவருக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். அவர் பொழைச்சுப்பார். நீ 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 அழுவாத. டேய், கொஞ்சம் பேசாம இருக்கியா? கார்த்தி, எல்லாத்தையும் பண்ணிட்டு டிராமாவை போடுற. கார்த்தி, வேணாடா. கார்த்தி, என்னடா? டேய், டேய், தயவு செஞ்சு நீ பேசாத. மரியாதையா போயிடு. டேய், 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 உன்னை போன்னு சொன்னேன். டேய், டேய், கார்த்தி, போறாங்கற. ஏண்டா அவனை விடுறா. அவன் என்ன பண்ணுவான்? இங்க பாரு, பேசாம இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நீ நிக்காத. நான் போக மாட்டேன். அப்பாக்கு எதுவும் ஆகாது. அவரை காப்பாத்திட்டு தான் இங்கிருந்து போவேன். மாமா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்களால நாங்க அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே இழக்கிறதுக்கு எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. எங்க நிம்மதியை கெடுக்காம தயவு செஞ்சு போங்க மாமா. நான் ஏன் போகணும்? நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். அப்பாக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். உங்களால ஆனதை பாத்துக்கங்க.